வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு நம்ம கடை ரெசிபி. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, பாய் வீட்டு நெய் சோறு அது எப்படி பண்ணுறது சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுவும் நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். எல்லோரும் வந்து 1 kg 2 kg 10 kg அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நான் சிம்பிளாக வீட்டில் 2 பேர் 3 பேர் 4 பேர் நம்ம வீட்டில் இருக்கோமா, 2 டம்ளர் அரிசிக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேனே, ஒரு 50 ரூபா செலவில் முடிஞ்சிடும். நேராக பக்கத்தில் இருக்க மளிகை கடைக்கு போங்க. சாப்பாடு அரிசி ஆல்மோஸ்ட் வீட்லேயே இருக்கும். அங்கே போய் இங்கே ஒரு 1/4 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ தக்காளி, ஒரு 5 ரூபாய்க்கு பச்சை மிளகா, ஒரு 5 ரூபா இஞ்சி பூண்டு பாக்கெட்டு, ஒரு 10 ரூபா தயிர் பாக்கெட்டு, கறி மசாலா பட்டை 5 ரூபா பாக்கெட்டு, அப்புறம் ஒரு 10 ரூபாய்க்கு புதினா மல்லி வாங்கிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சுது. நேராக அப்படியே குடுன்னு வீட்டுக்கு வந்துடுங்க. வீட்டில் ஆல்ரெடி தேங்காய் எண்ணெய் இருக்கும். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுங்க. அந்த 5 ரூபா பட்டை கிராம்பு பாக்கெட்டை பிச்சு போடுங்க. அது நல்லா வெடித்ததும் 1/4 கிலோ வெங்காயத்தில் ஒரே ஒரு வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, எல்லாத்தையும் அப்படி நைஸாக நறுக்கி அதை போட்டுருங்க. 2 பச்சை மிளகா அதையும் போட்டுருங்க. வாங்கிட்டு வந்து அந்த 5 ரூபா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் அதில் போட்டுருங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 10 ரூபாய்க்கு கொத்தமல்லி வாங்கிட்டு வந்துருக்கோம்ல, அது சும்மா கொஞ்சம் அது வெட்டி அதில் மலை சாரல் மாதிரி அதில் போட்டு விட்ருங்க. போட்டு 10 ரூபா தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வந்துருக்கோம்ல, அந்த 10 ரூபா தயிரில் பாதி ஊற்றிடுங்க. பாதி வந்து தயிர் கற்றுக்க வச்சுக்கிறோம். பாதி ஊற்றிடுங்க. நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி. ஆமாம், குக்கரில் வச்சிங்கன்னா 1.5 டம்ளர் தண்ணி. அதாவது குக்கரில் எப்படி நான் தம் போடுறதுன்னு கடைசியில் சொல்லிடுறேன். ஆல்ரெடி நீங்கள் விசில் வைக்க போகிறா இருந்தால் 1.5 டம்ளர், ஒரு டம்ளருக்கு 1.5 ஊற்றி வச்சுருங்க. இல்லை நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருங்க. இப்போ நம்ம வந்து 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கோம், 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருங்க. தண்ணி நல்லா மலமலன்னு குடித்ததும் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுருங்க. 2 டம்ளர் அரிசியை உள்ளே போட்டுருங்க. அது தண்ணி வற்றுற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். அந்த அரிசியும் தண்ணியும் ஒரு லெவலாக வரும்போது குக்கரில் மூடி போட்டு மேலே விசில் மாட்டி கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு விசில் அடிக்கும். அடித்தோடனே அப்படியே சிம்மில் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணுங்க. திறந்து எடுத்தோடனே வீட்டில் 5 ரூபா நெய் ஏதாவது இருந்தால் மேலே அப்படியே ஊற்றுனீங்க வச்சுங்க. அட்டகாசமான பாய் வீட்டு நெய் சோறு சிம்பிளாக ரெடி ஆகிடும். இது ஒன்றும் பெரிய வித்தையெல்லாம் கிடையாது. சிம்பிள், அவ்வளோதான். எல்லாம் போட்டு குழப்புவாங்க, அதை போட்டுங்க இதை போடுங்க. இதுதான் பாய் வீட்டு நெய் சோறு. அவ்வளோதான். இன்னொரு இதில் இருக்குது, தேங்காய் பால். நீங்கள் தேவையான சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கோம். தேங்காய் பாலும் சேர்த்து பண்ணலாம். என்ன தேங்காய் பால் சேர்த்தோம்னா நமக்கு நைட்டு வரைக்கும் வரும்போது அந்த ஸ்மெல் அடிக்கும். நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால அந்த இது வராது. நன்றி, வணக்கம்.